வ அவுஃபுல் கைல், வ அவுஃபுல் கைல, அளவை நிறுவைகளை முழுமையாக நிறுத்து கொடுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவுஃபுல் கைல், அவுஃபுன்னா நிறைவேற்றுங்கள், முழுமைப்படுத்துங்கள், நிரப்புங்கள், நிரப்பமாக என்ன செய்யுங்க. அல் கைல் அப்படி என்று சொல்லி, இதில் நான் வெஸ்டர்னில் மற்ற இதில் எல்லாம் மெட்ஸில் கிலோன்னு யூஸ் பண்ணுறாங்க தானே. மெட்ஸில் உபயோகிக்கக்கூடிய எந்த சொற்களாக இருந்தாலும் பெரும்பாலும் அது அரபிக் பேஸ்ட் இல்லைங்கிட்டா. அரபு உலகத்துலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அது எடுத்திருப்பார்கள். மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சொற்கள். அதுக்கு காரணம் அது ஒரு வரலாற்று ரீதியாக பேசப்பட வேண்டிய விஷயம். கைல் என்ற சொல் வந்து அரபுல தான் என்ன செஞ்சது, முதல்ல உபயோகிக்கப்பட்டது. அது கைலன்னு யோசிக்காம கீழ் விளங்கிட்டா கிலோ இப்படி என்ன செய்யுது போகுது, அதுதான் சொல்லு. கைல் என்ற சொல்லு தான் அது அரபு சொல்லு. இப்போ அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்றாங்க, அவுஃபுல் கைல, நீங்கள் அளப்பதை முழுமையாக அளங்கள், அளப்பதை முழுமையாக அளங்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லாம அதை நிறுத்தாம, இதா கில்தும், நீங்கள் அளந்தால் முழுமையாக அளந்து கொடுங்கள். வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், முறையான தராசை வச்சுக்கங்கன்றான். முறையான தராசை வைத்து அளந்து கொடுங்கள். தான் அளக்கிறேன், தராசு ஒழுங்கு இல்லாமல் இருந்தா, அதனால தராசு கூட என்ன செய்யணும், சரியா வச்சுக்க. வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், செக் பண்ண வர டைம்ல மட்டும் சரியா கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது. அங்கே போன இப்போ நம்ம இது வைக்கிறோமா, இப்போ இன்றைக்கு அது இல்லை, அந்த இது வைப்போமே படி வச்சு அளப்புமே, அந்த மாதிரி கட்டங்களில் வந்து அது வந்து வருஷத்துக்கு ஒருக்கோ குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கோ மாற்றணும். அது செக் பண்ண வருவான். ஆனால் அவனை செக் பண்ண வரவனை சமாளித்து அவனை அனுப்பிடுறது விளங்கிட்டா. இது அது ஒரு கிரேமோ ஒரு குறிப்பிட்ட கிரேமோ குறைஞ்சதுன்னா அது வெயிட்டில் பிள்ளை தானே. ஆனால் அதை கவனிக்கிறது இல்லை, அவனை சமாளித்து அனுப்பிடுறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நேர்மையான என்ன நினைக்கிறோம், இந்த படியே நம்ம என்ன செய்யணும், முறைப்படி சரியாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கணும். அது நினைக்க மாட்டேன், நான் முறையாக தான் இருக்கிறேன், 1 கிலோண்டா 1 கிலோ தான், முதல்ல இது 1 கிலோவா, அது சரியான காலப்பகுதிக்குள்ள அது இருக்குதா, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், உங்களோட தராசு முறையான தராசா என்ன செய்யணும், இருக்கணும். அந்த தராசால என்ன செய்யுங்க, நீங்கள் எண்ணுங்கள், அளவை நிறுவன அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. நம்ம காரணம் சொல்லக்கூடாது. இது வந்து என்னது, எதை எடுத்தாலும் சரி நம்ம நிறுக்கிற நேரத்தில் இந்த அளவை நிறுவை, இதில் மோசடியாண்டா ஒரு மணி தேவதுக்கு என்ன செய்யலாம் பேசலாம். அந்த அளவுக்கு அளவை நிறுவையில் இஸ்லாம் வந்து வியாபாரத்தை பல காரணங்களால் தடை செய்கிறது. வியாபாரம் கூடாம போகிறதுக்கு இஸ்லாத்தில் பல காரணம், வட்டி மட்டுமல்ல, வட்டி டீலிங் மட்டுமல்ல, இன்ட்ரெஸ்ட் டீலிங் மட்டுமல்ல, ஒரு விஷயம் ஹராமாகுவதற்கான காரணம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் உண்டு என்ன தெரியுமா, கரர், மோசடி. அந்த மோசடி என்றது ஏமாத்துறது மட்டுமல்ல, வியாபாரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அந்த மோசடிக்கான ஒரு சாயல் இருந்தாலும் அந்த வியாபாரம் என்ன செய்ய இஸ்லாம் அனுமதிக்காது. மோசடிக்கான ஒரு சாயல், மோசடிக்கான சாயல்ல உண்டு தான். வாங்குறவனுக்கும் விற்கிறவனுக்கு என்ன வாங்குறோம் எது வாங்குறோன்னு தெரியணும். சரியா, நம்ம என்ன வாங்குறோம் எது அவரால் விற்கிறார், இது 10 ரூபா, அது என்ன, அது எனக்கும் தெரியாது, உள்ள என்ன வைக்கிறேன்னு எனக்கும் தெரியாது. 10 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், நீ 10 ரூபா கடனை, அந்த வியாபாரம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நான் பணம் கொடுத்தானே வாங்குறேன், அவனு விரும்பித்தானே தாரான், அதெல்லாம் சரி வராது. உள்ளுக்க என்ன வைக்கன்னு தெரியாமல் விற்கக்கூடாது. உள்ளுக்கு என்ன இருக்கக்கூடிய தண்ணி இப்போ அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு குளம் இருக்குது, இதுக்குள்ளே மீன் இருக்குது, இதில் உள்ள மீன் எல்லாம் உனக்கு வித்துடுறேன், எவ்வளோ விலை, 5000 ரூபா. இந்த விளையாட்டு சரி வராது. அதுக்குள்ளே எத்தனை மீன் இருக்குது, என்ன மீன் இருக்குது, எவ்வளோ வைக்கிறலாம் தெரியாமல் சும்மா அப்படி விற்கிறது இருக்குது. இந்த மரத்தை விற்கிறது, 5 மரத்தில் வர பழமெல்லாம் உனக்கு தான், 5 மரத்தில் வர பழமெல்லாம் உனக்கு தான், எவ்வளோ விலை அப்படி பார்த்துக்கு. இந்த 5 மரத்தில் பழம் வந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இந்த விளையாட்டு சரி வராது. 5 மரத்தில் எத்தனை, இதில் எப்படி பழம் வரும், இதில் எப்படி வரும், இது எவ்வளோ வரும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலன் தெரியாத வரைக்கும் பழங்களை விற்க வேணாண்டாங்க, அது சரியாக கரெக்டாக முடியணும். மோசடி. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மார்க்கெட்டிங் இஸ்லாத்தை மாதிரி எந்த மார்க்கும் சொல்லலை. எந்த அளவுக்குண்டா, இப்போ இந்த இது இருக்குது காய்கறி ஐட்டங்கள், இதெல்லாம் எங்கேருந்து வரும், வெஜிடபிள்லாம் ஒரு மலை பிரதேசம் அல்லது நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய இடங்கள்லேருந்து வரும். அப்போ வார டைமில் சில வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு 4 லொரி வருதுன்னு வைங்க, டவுனுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வர முந்தையே மறிச்சாச்சு, ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி எவ்வளோ டோட்டலுக்கு பேசிட்டாச்சு, அங்கேயே முடிச்சு அவனை அங்கேயே திருப்பி அனுப்பிடுறது. இப்போ என்ன செய்யும், 1 கிலோ 30க்கு போகிறது இங்கே 50க்கு போகும். ஏன் வாங்கினா இவன்ட்டு தான் வாங்கணும், அவன் தான் லொரியை வாங்கிட்டானே. அங்கே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கிருந்தாவது கிராமப்புறவாசிகள் வந்தால் மார்க்கெட்டுக்கு வரும் வரைக்கும் வியாபாரம் நடக்கக்கூடாது, மார்க்கெட்டுக்கு வரும் வரைக்கும் இடையில் வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். டோட்டலாக மார்க்கெட்டுக்கு ஒரு ஐட்டம் வருது, இதை இடையில மறிச்சு என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது, வாங்கக்கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய சொன்னாங்க ரசூல். இதெல்லாம் மோசடியில் என்ன செய்யும், வந்து அடங்கும் என்பதனால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஈத்தம்பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க.
ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இது வந்து எங்கிருந்து எடுத்தீங்க அப்படிங்கிற, நல்லா அப்படி குவாலிட்டியாக இருக்குது, இந்த எங்கிருந்து எடுத்துறீங்க? அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, தாயிஃப்னு நினைக்கிறேன், தாயிஃப் அல்லது ஏதோ ஒரு பிரதேசம் சொல்கிறார், அந்த இடத்துல தான் என்ன செஞ்சேன், அதாவது அந்த ஈத்தம்பழங்கள் எடுத்து வந்து. எப்படி வாங்கினீங்க? பழைய ஈத்தம்பழம் 2 கொடுத்து புதிய ஈத்தம்பழம் 1 கிலோ வாங்கினேன். கணக்கு அதில் வர மாதிரி இல்லை, நான் ஒரு அளவுக்கு சொல்கிறேன். பழைய ஈத்தம்பழம் 2 கிலோ கொடுத்து புதிய ஈத்தம்பழம் 1 கிலோ வாங்கினேன்டாங்க. மாஷால்லா, நல்ல விஷயம் தானே. இந்த பழசை வச்சுருந்தா வீட்டுக்குள்ளே நாசமாக போகணும் அப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவ்வா 500 ரிபா, இதான் வட்டி. நான் இதான் வட்டி. அப்போ என்ன செய்யணும்? 2 கிலோ விற்றுருங்க பழசை, அதுக்கு பணம் வருதா அதை எடுத்து புதுசாக வாங்குங்க, அவ்வளவுதான். இந்த பழசுக்கு புதுசு லெவலில் வந்தீங்கன்னா அவன் தான் வெத்துவான், நீங்கள் தோல்வி அடைவீங்க, நீங்கள் தோல்வி அடைவீங்க. ஏன்? நீங்கள் பழசு சரி, எதுக்காக இப்படி வியாபாரம் தான் நடக்கும். பழசை விற்கிறவன்லாம் எப்படி விற்கிறான் தெரியுமா? சரி போ, கடைசிக்கு ஈவினிங் வியாபாரம் பண்ணுற மாதிரி. அதாவது காலையில் விற்கிறவனும் ஈவினிங்கில் விற்கிறவன் எப்படிப்பா? காலையில் முழு உற்சாகமாக விற்பான், நம்ம பேசாமல் இருந்துரு, அவனே வருவான். ஏன்? ஈவினிங்க்கு அவன் வருவான், என்ன விலையிலையாவது நீ எடுத்துக்க அப்படின்ற லெவலில். இந்த விளையாட்டு என்ன செய்ய வராது, அந்த நிலைமைக்கு ஒத்தனை அவனா விற்கிறது வேற. அந்த பலகீனத்துக்கு அவனை கொண்டு போகிறது இஸ்லாம் என்ன செய்யலை, விரும்பலை. அவனா விரும்பி கொடுத்துட்டு போறான்னா ஒரு வேளை இஸ்லாம் அதை தடை செய்யலை, ஆனால் இதை என்ன செய்யலை, விரும்பலை. அது மாத்திரமல்ல, ஒரு வியாபார பொருள் இருக்குது, தேவையில்லாமல் சத்தியம் பண்ணுறது. வல்லாஹி இது 150 ரியாலுக்கு தான் எடுத்தேன். உன்ட்ட யார் சத்தியம் பண்ண சொன்னதுக்கு? யார் சத்தியத்தை பண்றாங்களோ உண்மையாக பண்ணினாலும் அதுக்கு பரக்கத்து இல்லாமல் போயிருமாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பொருளுக்கு ஒரு ஆள் சத்தியம் பண்றாரு, உண்மையாக அவர் 150 ரியாலுக்கு தான் வாங்கிக்கிறாரு, உண்மையாக தான் அவர் சத்தியம் பண்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னா முஹைக்கத் பரக்கத்தோட பரக்கத் போயிருமாங்க. நீ உண்மையாக சத்தியத்தை ஏன் யூஸ் பண்ற உன்னை யாவரத்துக்கு, உன்னோட பிஸ்னஸுக்கு? எப்படி தெரியுமா இப்போ தெரியுமா, 4 பேர் விற்கக்குள்ள இவனுக்கு விளங்கிடும் இவன் தான் வாங்குவாண்டு. முந்த 3 பேரோட டீல் பண்ணி கண்டிப்பா இவனை கணக்கு எடுக்க மாட்டான். ஏன்? இவன் தான் வாங்க போறான், அதனால அவனை கணக்கு எடுக்கிறது இல்லை. அவர் வானான்றான், இவன் நீ எடுத்தாலும் உண்டு எடுக்காதோன்ற ஃபீலிங் அவனுக்கு உண்டாக்கிட்டு இங்கே எல்லாம் முடிச்சிடுறது. அவர் எல்லாம் முடிச்சுட்டு அவரை தனியாக கூப்பிடுறது. வல்லாஹி அவங்களுக்கு கூட நான் சொல்லலை, 150 தான் கடைசி வேலை, நான் அவ்வளோக்கு தான் நான் வாங்கினேன், சும்மா ஏன் இந்த பொய். சரியா? அந்த 3 பேருக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை இவருக்கு சொல்றாங்களா? அந்த 3 பேருக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை ரசூலுல்லாஹ் முஹைக்கத் பரக்கத்து டைமை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். பஅதல் அஸ்ர், அசருக்கு பிறகு யார் இப்படி சத்தியம் பண்ணி விற்கிறாரோன்றாங்க. ஏன்? அந்த டைம்ல அந்த சத்தியம் பண்ணுவான், முடிச்சிடும், நம்ம மார்க்கெட் மூடிட்டு போற டைம். அதனால அசருக்கு பிறகு யார் இந்த மாதிரி சத்தியம் பண்ணி விற்கிறார்களோ ஹதீஸ்ல டைமை சொல்லி என்ன செய்யுது வருது. மோசடி கரர். இப்போ அல்லாஹு தாலா இந்த மோசடி என்கின்ற வடிவத்தை நம்ம யோசிச்செல்லாம் தடை செய்யலை, ரசூலுல்லாஹ் நேரடியாக தடை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லி தடை செய்தார்கள். நபி அவர்கள் இதெல்லாம் எது கூடாது எது கூடும் என்பதை நேரடியாக சொன்னாங்க. இது மட்டுமல்ல, ஒரு வியாபாரம் நடக்குது, வாங்கின இடத்துல விற்பதற்கு நபி அவர்கள் தடை செய்தார்கள். இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு கடைக்காரன் முன்னுக்கால ஒரு பொருளை வாங்குறீங்க 100 ரியால், பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, 110க்கு தரீங்களான்னு கேட்குறாரு. 110. இந்த விளையாட்டு சரி வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது விற்கக்கூடாது, இப்படி விற்கக்கூடாது, வாங்கின இடத்துல வியாபாரம் நடக்கக்கூடாது. 2 வகையில் பிள்ளை. ஒன்று, இவனுக்கே நான் வித்திக்கலாம்னு அவன் நினைப்பான், யாரு? விற்கிறவன். இவனுக்கே நம்ம வித்திக்கலாமே நினைப்பான். இது என்ன செய்யும் தெரியுமா? வியாபாரத்தில் வித்தியாசமான விளைவுகள் என்ன செய்யும், ஏற்படுத்தும். அடுத்தது வட்டியுடைய ரூபம் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். வட்டியுடைய ரூபம் அங்கே, வட்டிக்கும் பொருளாதாரத்துக்குள்ள டிஃபரெண்ட் மிச்ச தூரம் அல்ல. உதாரணமாக நான் இது ஏன் இன்னைக்கு சொல்றேன், இந்த பொருளாதார விஷயம் எப்படின்னா நம்ம யோசிக்கணும். வட்டிக்கும் இதுக்கு, அதாவது இந்த வியாபாரத்துக்குள்ள அது மிச்ச தூரம் இல்லை. என்னன்னா, நீங்க 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 60 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 60 ரூபா எடுக்கிறீங்க. என்ன 50 ரூபாவை பொருளாக மாற்றி மறுபடியும் 60 ரூபா திருப்பி எடுத்தீங்க. வட்டி என்ன தெரியுமா? 50 கொடுத்துட்டு 60 எடுக்கிறீங்க, இடையில பொருள் இல்லை, அவ்வளோதான். 50 கொடுத்துட்டு 60 எடுக்கிறீங்க, இடையில பொருள் இல்லைங்க. நீங்கள் விற்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று அங்கே இல்லை. இப்போ என்னடா 50 to 60, அதுவும் 50 to 60. அதனால அவங்க சொன்னாங்க இன்னமல் பை மிஸ்லு ரிபா, வட்டியும் வியாபாரம் ஒன்று தானேண்டாங்க. குர்ஆன்ல வருது, வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதானே காவிர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா விளக்கம் சொல்லல, இல்ல வட்டி வேற வியாபாரம் வேறேன்னு சொல்லல. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, ரெண்டு ஒன்று. இது ஹலால், அது ஹராம்ன்டா அல்லாஹ். இது ரெண்டு ஒன்றுன்னு வெச்சுக்க, ஒன்றல்ல இரண்டு ஒன்றுன்னு வெச்சுக்க. அது ஹராம், இது ஹலால், அவ்வளவுதான். கழுதைக்கு 4 கால், ஆட்டுக்கு 4 கால், அது ஹராம், இது ஹலால். அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுதான். இதுல கழுதை எப்படிப்பட்டது தெரியுமா? அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா கழுதையை ஹராம் ஆக்கிட்டான், ஆட்டு ஹலால் ஆக்கிட்டான். 2 4 கால், ஒரே வால், ஒரு மாதிரி தானே, அது இல்லை. சரியா? 2 மிருகம், 2 கால்நடை, 2 வீட்லையும் யூஸ் பண்றாங்க தான். ஆனா அல்லாஹ் அதை ஹராமாக்கி இதை ஹலால் ஆக்கிட்டான். நான் விளக்கம் சொல்லி ஹலாமா கொண்ட எந்த கடமை எனக்கு இல்லைன்ட்டா அல்லாஹ்.
இவங்க சொன்னாங்க இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. அல்லாஹ் தஆலா சொன்னா அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. எவ்வளவு அழகான வசனம். வட்டி வியாபாரம் ஒன்று தாண்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா வியாபாரம் ஹலால், வட்டி ஹராம்ன்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், வியாபாரத்துக்கும் வட்டிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இது ஏமாத்து, இது மோசடி எல்லாம் இருக்குது. இது சமூகத்துக்கு ஒரு பலனை கொண்டு வரும். இது அப்படி அல்ல, தனது சொந்த லாபத்தை தவிர பலனோடு கலந்த லாபம் அல்ல. வட்டிக்கு தானே இன்னொருத்தனுக்கு பலனோடு கலந்த லாபம் அல்ல. அது எப்படியாக இன்னொருத்தனை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு சிஸ்டம். இன்னும் சொல்ல போனா எத்தனைலாம் சிஸ்டம் வருது தெரியுமா? இன்றைக்கு இப்போ கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னா ஒத்திக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. வட்டி வீடுகள் என்ன செய்யறாங்கடா ஒத்திக்கு கொடுக்குற எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கடா. இதெல்லாம் அன்றைக்கு ரசூலான காலத்தில் இருக்கல, ஏமாற்று வடிவங்கள் இதெல்லாம். எப்படின்னா ஒருத்தர் வீடு எடுக்க போறார், வீடு எடுத்து என்ன செய்ய ஒரு அட்வான்ஸை கொடுத்து போட்டு மாசம் ரெண்டை கட்டிட்டு இருப்போம். அந்த அட்வான்ஸ் என்னத்துக்கு வீட்டில் ஏதாவது பாதிக்கும் அப்படி இப்படி எடுத்துக்கான எடுப்பான். ஆனால் அதுக்கு எடுக்கிறது இல்லை, அப்படி சொல்லிக்கிறது. அதை எடுத்துட்டு அது அவன்கிட்ட கையில் இருக்காது. இல்லை நான் வீட்டில் நீங்கள் பாதிச்சுட்டு போனால் எலக்ட்ரிக் பில் வச்சுட்டு போனால் அதுக்கு தானே எடுக்கிறாய். சரி நான் உனக்கு 2 பவுன் தங்கம் தான், அதை அப்படியே வச்சுக்க. ஏதாவது பாதிச்சா அதில் விற்று செலவழி. இல்லைண்டா 2 வருஷத்தில் அதே 2 பவுனை தாண்டா தருவானே வேணாது, தரமாட்டாங்க. அப்போ 40,000 இப்போ 80,000 இருக்கும். அப்போ அது 40,000 இப்போ அது 80,000 இருக்கும். ஆனால் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் தெரியுமா, இப்போ அதில் நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறது. எனக்கு ஒரு 20 லட்சம் தான், வீடு பெரிய வீடாக இருக்கு, 20 லட்சம் தான். அந்த வீட்டுக்கு மாதம் 1000, அதாவது பெருமதியாக இருக்கு அந்த வீடு 5000 பெருமதியாக இருக்கு ரூபாயில். எனக்கு ஒரு 500 மாதம் தான், 4500 லெஸ் பண்ணிட்டா, 500 மாதம் தான். ஏன் 20 லட்சம் அட்வான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டான். அதனால 20 லட்சத்தை நேரத்தோட வாங்கிக்கிறேன். நீ திருப்பி போகிற டைமில் 20 லட்சத்தை நான் என்ன செஞ்சிருவேன், உனக்கு திருப்பி தந்துடுவேன். நீ கூலியும் கட்டிக்கிற. இது வட்டி. இது இருக்குதே தெளிவான வட்டி. இது எப்படி தெரியுமா, நல்லா புரிஞ்சுங்க. அந்த 20 லட்சம் யார் வாங்குறாரோ, அந்த வீட்டு ஓனர் இருக்கிறாரு, அவர் வந்து கடன் வாங்குறார். இந்த சூரத் என்ன தெரியுமா, அவர் கடன் வாங்குறார். அடைமானமாக வீட்டை வைக்கிறார். அதான் அது அர்த்தம். அடைமானமாக வீட்டை அவர் வைக்கிறார். அடைமானமாக வீட்டை வச்சா அடைமானத்துடைய சட்டம் என்ன, அதை அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அடைமானம் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவர் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கு செலவழிக்கணும். ஒருத்தர் ஆட்டை அடைமானம் வைக்கிறாரு. ஆடு சும்மைக்குமா வீட்டில் சாப்பிடணும், அதுக்கு புல்லு போடணும், அது போடணும், இது போடணும். அப்போ உணவு பால் கொஞ்சம் கறந்துக்கலாம். குதிரை அடைமானம் வைக்கிறாரு. குதிரை நீ ஏதாவது செலவழிக்க வேண்டியிருக்கீங்க, அதுக்காக குதிரையில் நீ என்ன செய்ய வேண்டி வரும், கொஞ்சம் சவாரி போகலாம். தங்கத்தை அடைமானம் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை, அது பாதுகாப்பாக வீட்டில் இருக்கும். வீட்டை அடைமானம் வச்சா உனக்கு என்ன செலவு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், வீட்டை அடைமானம் வச்சாச்சு, 2 வருஷத்தை 20 லட்சத்தை திருப்பி தாரா, நீ வீட்டை கொடுத்தாச்சு, இவ்வளோ நிற்கணும். இல்லை நீ வீட்டை ஒரு 500 கொடுத்துட்டு 4500 லெஸ் பண்ணுறியண்டா, நீ கொடுத்த வட்டி என்ன தெரியுமா, இந்த 4500 2 வருஷத்துக்கு பெருக்கி 20 லட்சத்தோட சேர்த்து கொடுக்குறேன். உதாரணமாக 4.5 லட்சம் கொடுக்குறாய், அல்லது 4 லட்சத்தி அதாவது இந்த 24 லட்சம் கொடுக்குறாய், அல்லது 25 லட்சம் திருப்பி கொடுக்குறாய். ஏன் 4 லட்சத்துக்கு அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், 4 லட்சத்துக்கு அந்த வீட்டை யூஸ் பண்ண கொடுத்திக்கிறா ஒருவருக்கு. புரிஞ்சுதா? நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அவர் என்ன செய்யறாரு, யார்கிட்டையும் அந்த கடனை வாங்கினோமோ அவர் என்ன செய்யறாரு, அந்த வீட்டை எடுத்து யூஸ் பண்றாரு. அந்த வீட்டுக்கு ரெண்ட் கட்டினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரும். ரெண்ட் கட்டினோம்னா 5 லட்சம் வரும். ஆனால் அவர் ரெண்ட் கட்டலை. திருப்பி நீங்கள் 2 வருஷத்தில் அந்த 20 லட்சத்தை அவருக்கே கொடுத்துடுறீங்க. அப்போ ரெண்ட் கட்டாத 5 லட்சமும் இந்த 20 லட்சம் ப்ளஸ் எத்தனை, 25 லட்சம் அவர் உங்கள்கிட்ட திருப்பி வாங்குறார். 20 லட்சம் தான் நீங்கள் எடுத்தீங்க, ஆனால் 25 லட்சம் அவர் திருப்பி வாங்கியதற்கு சமம். அந்த வீட்டிலேருந்து போகிறவர், அந்த வீட்டிலேருந்து போகிறவர் 25 வாக்கியது சமன் ஒத்தி. அப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. இஸ்லாம் இந்த மோசடியை என்ன செய்கிறது, தடை செய்கிறது. எல்லா பகுதியால் வந்தாலும் மோசடி. ரசூல் ஒரு மார்க்கெட்டால் போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, அப்படி ஒரு தானியம் அப்படி கையை விட்டாங்க. விட்டா உள்ளுக்கு ஈரமாக இருக்குது. என்னன்னு கேட்டாங்க, இது உள்ளுக்கு ஈரமாக இருக்குது. இல்லை மழை பெஞ்சுதுன்னாங்க. அது மழை பெஞ்சா எப்படி உள்ளுக்கு நாளைக்கு மழை பெஞ்சுது. ஹல்லா ஜஅல்தஹு ஃபௌக தஆம், மேலே வச்சிருக்கலாமே நாங்கள் ரசூலுல்லாஹ், மேலே வச்சிருக்கலாமே. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எங்களுக்கு மோசடி செய்தவர் எங்களை சார்ந்தவர் அல்ல, எங்களுக்கு மோசடி செய்கின்றவர் எங்களை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வியாபாரம் அது இது இப்போ இன்றைக்கு என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, இதெல்லாம் தவிர்க்க இயலாதப்பா, இதெல்லாம் பார்த்தா இயல்மா, நிச்சயமா இதெல்லாம் பார்க்க இயலாத இன்றைக்கு. ஆனால் சொர்க்கம் போகணும்னா அதெல்லாம் பார்க்கணும். சொர்க்கம் போகணும் இல்லை, நம்மளுக்கு எங்கேயும் போகலாம், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்க்க இயலாதான். சரியா? இல்லைன்னா இதெல்லாம் பார்க்கலான்னு எதுலெல்லாம் ஒழுக்கத்தில் சொல்லுவோமா, இதெல்லாம் பார்க்கலான்னு குடும்ப ஒழுக்கத்தில், பிள்ளையோட படிப்பில் சொல்லுவோமா இதெல்லாம் பார்க்க இயலாதுன்னு, வீட்டை கட்டுறத்தில் சொல்லுவோமா இதெல்லாம் பார்க்க இயலாதுன்னு, பஸ்ஸு தார வருமானத்தில் ஒரு 500 ரூபாய் குறைச்சா இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லுவோமா. எதில் பார்க்கலாம் போகுது, என்ன ஒரு வசனம் அது. அதனால் எல்லாம் பார்க்கலாம்,
நம்மளுக்கு ஹராமா தவிர்த்து கொள்ளத்தான் ஆகணும். ஒன்று அல்லாஹு தாலா இங்கே ஹலாலில் வழியை அடைச்சிட்டு ஹராத்தில் அல்லா வழியை வைக்கல. இங்கே அதாவது ஹலாலில் வழிகளை அடைச்சிட்டு ஹராத்தில் அல்லா வழியை வைக்கல. சோதனை ஒரு குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹு தாலா? ஒரு சோதனை ஒன்றை தருவான். அதனால் எதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், இது நான் முறையாக எடுக்கிறேன்னா இல்லையா என்பதை பார்த்தே ஆக வேண்டும். ஒன்றை புரிஞ்சங்க, சில பாவங்கள் இருக்கிறது, அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் ஒன்று இந்த ஹலால் ஹராம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது, முறையில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறது, இது பெரிய பாதிப்புகளை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் மோசடி என்ற பக்கம் நமக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, மோசடி பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லாஹ்வுத்தாலா உங்களை சோதிக்கலாம், 20-25 வருடங்கள் சோதிக்கலாம், எதுவும் இல்லைன்னு சோதிக்கலாம். நிறைய பேர் என்ன, நம்ம ஹலாலா உழைக்கிறதுனால பிடிக்கிறோம், ஹராமா உழைச்சா எங்கேயோ போயிடும். யார் சொன்னா ஹராமா உழைச்சா அழிஞ்சு போனவன் பார்க்கலையா? ஹராமா உழைச்சா எங்கேயோ போயிடலாமா? வணங்கிட்டா, ஹராமா உழைச்சி அழிஞ்சு போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஹராமா உழைச்சி அழிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலாலாக உழைச்சி எங்கேயோ இடம் என்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சைத்தான் அதை தான் காட்டுவான். அதனால எந்த வசனத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஹலால் என்ற விஷயம் பெருமை அடிக்கிறதுக்கு, நான் எல்லாம் ஹலாலாக தான் உழைக்கிறேன், பெருமை அடிக்கிறதுக்கு கூட இல்லை. ஏன்? அது கடமை உண்டு. கடமை விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அழுத்தி சொல்றான் குர்ஆன், அல்லாஹ் வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் இந்த ஏற்ற இறக்கம் செய்கிறவர்களுக்கு கேடுதான். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் மக்கள்கிட்ட நிறுத்து வாங்கினாங்கடா அப்படி முழுசா அது குறையுதே இது கூடுதே அப்படின்னு பார்த்து என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் யக்ஸிரூன், வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன், அதாவது அவர்கள் காலுஹும் மற்றவர்களுக்கு நிறுத்து கொடுத்தால், அவ் வஸனுஹும் அளவை நிறுவையோ அல்லது மற்றபடியோ ஏதோ நிறுத்து கொடுத்தால் அங்கே கொஞ்சம் அப்படி தான் வரப்போகுது அப்படின்னு என்ன செய்யுது? கொடுக்குறது. இது மற்ற விஷயங்களை இந்த இறைச்சி அதெல்லாம் வாங்குறாங்களா, அது ஒவ்வொரு டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த தண்ணியில் ஊற போடுறேன்னு கேள்விப்பட்டேன். என்ன, இறைச்சி விற்கக்குள்ள அப்படியே மாட்டக்கூட தண்ணியில் நல்லா ஊற போட்டு இறைச்சிலாம். ஏன்? வெயிட்டு கூடிடும், தண்ணி வெயிட் இருக்குதே அது கூடிடும், கூடி விற்கிறது. அப்படித்தான் எல்லாரும் விற்கிறாங்க. என்ன நியாயம்? எல்லாரும் அப்படி தான் விற்கிறாங்க. நான் மட்டும் விற்றா கடத்தில் இறைச்சி கடை என்ன செய்யலாம் போகும்? நடத்தையெல்லாம் போகும். வாங்குற நேரத்தில் அந்த அதுலேயே மற்ற ஐட்டமெல்லாம் இல்லாமல் வாங்க பார்க்குறது, கொடுக்குற நேரத்தில் இப்படி. இது எந்த அளவுக்கு போயிட்டுன்னா, உதுகியாவுக்கு அறுத்த இறைச்சி வாங்கலாமான்னு கேட்குறான். உதுகியா அக்கிக்கா கொடுக்குறானே அவன் என்ன யோசிக்கிறான்டா, இறைச்சா வாங்கிட்டா நல்லதே, இந்த ஆட்டா வாங்குறதை விட இறைச்சி வாங்கி கொடுக்கலாமா? ஏன் இப்படி ஆக்கி சட்டியோட கொடுக்காம? என்ன கேள்வி இதில்? எப்படி போகுது? அது பிழை, தவறு. நம்ம எடுத்து அறுக்கிறதுல தான் நம்மளை எதிர்க்குது. அது அல்லாஹ்வுக்காண்டி அறுக்கிறோம் என்பதில் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா காலுஹும் வ வஸனுஹும் யுக்ஸிரூன், இவர்கள் நிறுத்து கொடுத்தால் அல்லது அளந்து கொடுத்தால் சொன்னால் அதில் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்துடைய ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய ஆட்சி, நல்ல சூழல் நடக்குதா, அங்கே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும்? சும்மா அப்படி கரெக்டாக இருக்கணும். 2 பிழை விட்டதுக்காண்டி சமாளிச்சுட்டு செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ தான் அந்த சமுதாயம் சீரான ஒரு சமுதாயமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅஃபுல் கைல இதா கில்தும் வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம். முஸ்தகீமான நேரான, இஸ்திகாமத்தான, கிஸ்தாஸ் என்ற தராசு, அதை கொண்டு என்ன செய்யுங்க? நீங்கள் நிறுங்கள். தாலிக கைர், அதான் நல்லது. வஅஹ்ஸனு தஅவீலா, நீங்கள் எடுக்கக்கூடிய விளக்கத்திலும் அதுதான் சிறந்த விளக்கம்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம யோசித்தோம் என்று சொன்னால் இதுதான் சிறந்த விளக்கம், உங்களுக்கு நல்ல மரியாதை ஏற்படுத்தக்கூடியதும் அதுதான் அப்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.